வணக்கம் வணக்கம். வாங்க செல்வம், உள்ள வாங்க. வாங்க. என்ன செல்வம், என்ன சுத்தமா மறந்துட்ட இல்ல? என் ஞாபகம் வரவே இல்ல உனக்கு? உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னா எனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணல, அப்படிதானே? எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்க? உன் தங்கச்சியோட கல்யாணம், அவ வாழ்க்கை, இப்படி ஒரு நிலைமையில கூட என்கிட்ட உதவி கேட்கணும்னு உனக்கு தோணல இல்ல? அது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பணப்பிரச்சனை வந்தப்ப உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணோம். ஆனால் உங்கள் மாமியார் ஃபோன் எடுத்து ரொம்ப கடுமையாக பேசிட்டாங்க. அதனால தான் இனிமேல் உங்ககிட்ட கேட்க வேணான்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான். இந்த விஷயமே எனக்கு தெரியாது. சரி, என்கிட்ட கேட்டிருக்க வேணாம், எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம்ல? இல்லை, அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நந்தினி. செல்வம், எங்க அப்பா கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு உங்க அப்பா ராணியை கொடுக்கணும்னு நினைச்சாரு. எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். கடைசி நேரத்தில் ராணியோட காதல் பிரச்சனையினால என்னால் அந்த விஷயத்தில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. அந்த சம்மந்தம் போயிருச்சு. அதனால உங்க அப்பாக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம். அட என்ன செல்வனி, அப்ப எனக்கு அந்த விஷயத்துல உன் மேல மன வருத்தம் இருந்தது உண்மைதான். அத நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன வந்து பார்க்காம இருக்கலாமா? சரிப்பா, இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும். இருங்க, நான் வரேன். $50 பவுன் தானே செல்வம்? இதுல 8 லட்சம் ரூபாய் இருக்கு, போதும்ல? ரொம்ப நன்றி நந்தினி. அண்ணா, பணமா கொடுக்கறத விட நகையா கொடுத்தாதான் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அட என்ன செல்வனி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடை ஓனர் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணா அவர் கடையை திறப்பாரு. அங்க போய் பணத்தை கொடுத்துட்டு நகையை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போயிடலாம். வா. சரி, நீங்க பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம் வாங்க. நந்தினி, என்ன செல்வம் இது? வா போலாம். ஏம்மா, நீ செல்வம் சொன்ன மாதிரி உண்மையிலே கடவுள் மாதிரி தாம்மா வந்து உதவி பண்ணியிருக்க. நீ செஞ்ச இந்த உதவியை நாங்கள் காலம் பூரா மறக்க மாட்டோம்மா. ஆமாம்மா, எவ்வளோ பெரிய தொகை. சரியான நேரத்தில் உதவி செஞ்சு என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எதுக்குங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? செல்வத்துக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன், பெருசா ஒண்ணு செஞ்சிடல. உங்களுக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்க பொண்ணு மூலமா என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நாங்க உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கோம். ஐயா, நீங்கள் தான் முதல்ல பேங்க்கில் லோன் வாங்கி செல்வத்துக்கு இடம் வாங்கி ஒரு செட்டு வச்சு கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு அதை அவன் கையை விட்டு போயிட்டாலும் கூட அவன் தங்கச்சி கல்யாணம் நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் விடுங்க, கல்யாணம் தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு பழச பத்தி பேசணும்? எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லாருமே நம்பிக்கை இழந்தப்ப கூட அர்ச்சனாக்கா மட்டும் மாமா நகையோட வருவார்னு நம்பிக்கை குறையாம இருந்தாங்க. ராணி கூட நம்பிக்கை இழந்துட்டா, ஆனா அக்கா நம்பிக்கை இழக்கல. அக்காக்கு உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை பாத்தீங்களா மாமா? அதான் 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கை, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்ட விதம், உங்களால எது முடியும் எது முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பண்பு.
வாமா அர்ச்சனா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? சரி, முதல்ல உள்ள வா. வாமா. உட்காருமா. இல்ல சார், பரவாயில்ல. அப்பா, இருக்கட்டும். யார் இந்த நேரத்துல? அர்ச்சனா, வாங்க அர்ச்சனா. டே 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 டே. நந்தினி, நீங்க இப்படி இங்க எப்போ வந்தீங்க? நாளைக்கு ராணிக்கு கல்யாணம்ல, அதுக்கு தான் வந்தேன். டேய் குட்டி பையா, சமத்தா தூங்குறியா? அர்ச்சனா, நீங்க என்ன குழந்தையோட இந்த நேரத்துல இங்க? ஒரு முக்கியமான விஷயம். நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன அர்ச்சனா சொல்றீங்க? ராணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம் நாளைக்கு நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில தான் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஆமா சார், நாங்க 50 பவுன் நகை போட்டதா ராணிக்கு கல்யாணம் நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை உருவாய் போச்சு. என் புருஷனோட தம்பி வாசுவால தான் இப்படி ஒரு நிலைமையே வந்துச்சு. வாசு அவன் மாமனாரை நம்பித்தான் வாக்கு கொடுத்தான். அவர் வாக்கு தவறுனதுனால அவனால நகையை ஏற்பாடு பண்ண முடியல. அதை என் வீட்டுக்காரர் ஏத்துக்கிட்டாரு. அவராலையும் இப்ப 50 பவுன் நகையை ஏற்பாடு பண்ண முடியல. இந்த நிலைமையில தான் எங்க அம்மா எனக்கு போட்ட 45 பவுன் நகையை நான் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ராணி கல்யாணத்தை இதை வச்சு நல்லபடியா நடத்துங்கன்னு சொன்னேன். அவர் வரதட்சணை வாங்க கூடாதுங்கிற கொள்கையில இருக்கிறதால இந்த நகையை வாங்க மாட்டேன்னு சொல்லி இதை எங்க அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுத்துட சொல்லிட்டாரு. ஆனா நான் இந்த நகையை திருப்பி கொடுக்காம கொடுத்துட்டேன்னு சொல்லி அவருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். இந்த நகைய இப்ப நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாவது சேர்த்துடணும். சரி, நீங்களே இதை மறுபடியும் செல்வத்துக்கிட்ட கொடுத்துருக்கலாமே. இல்ல நந்தினி, இப்ப அவர் நகைக்காக எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில நான் இந்த நகையை மறுபடியும் அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி கொடுத்தா அது அவர் தன்மானத்தை சோதிச்சு பார்த்த மாதிரி ஆயிடும். அதை அவரால் தாங்கிக்க முடியாது. விடிஞ்சா கல்யாணம். அதனால ராத்திரியோட ராத்திரியா அவர் நிலைமையை புரிஞ்சு நீங்களே அவரை கூப்பிட்டு உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும். அதுவும் இல்லாம இந்த நகை வேற அவருக்கு நல்ல அடையாளம் தெரியும். அதனால இந்த நகையை அப்படியே தராம மாத்தியோ இல்ல பணமாவோ அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த உதவியை மட்டும் நீங்க மறுக்காம எனக்காக செய்யணும். அர்ச்சனா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களோட நகைய அதுவும் புருஷனுக்கு தெரியாம கொடுத்து புருஷனோட தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த நல்ல மனசு வேற யாருக்கு வரும்? அர்ச்சனா, இந்த நகையை வாங்காமலேயே செல்வத்துக்கு உதவி பண்ணணும்னு தாம்மா நானும் நினைக்கிறேன். ஆனா இப்ப என்கிட்ட அவ்வளவு வசதி இல்லையேம்மா. என் மாமனார் வீட்டுல வசதி இருக்கு. ஆனா என் மாமியாருக்கு தான் உதவி பண்ற மனசு இல்ல. அதனாலதான் என்னாலையும் இந்த சந்தர்ப்பத்துல செல்வத்துக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு உதவி பண்ற மனசு இருக்கே, அதுவே போதும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாம இந்த நகையை வேற நகையாவோ இல்ல பணமாவோ மாத்தி அவர்கிட்ட தந்துருங்க. எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க பண்ணா போதும். கண்டிப்பா செய்றேன் அர்ச்சனா. அப்புறம் எக்காரணத்தை கொண்டோ நான் இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்த விஷயம் என் வீட்டுக்காருக்கு தெரிய வேண்டாம். சரி, கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இந்தாங்க. அர்ச்சனா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததுக்கு காரணமே நீங்க தான். புருஷனோட தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா செல்வம் ரொம்ப கொடுத்து வச்சவரு. இல்ல, நான் பண்ண உதவியாலேயோ இல்ல எங்க அப்பா பண்ண உதவியாலேயோ இந்த கல்யாணம் நடக்கல. எந்த சூழ்நிலையிலயும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், உங்க புருஷன் நடத்தி வச்சிருவாருன்னு அவர் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை தான் காரணம்னு சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ மாப்பிள்ள, நான் தான் பேசுகிறேன். என்னாச்சு மாமா? உங்க அக்கா வீட்டுக்காரர் இப்போ எப்படி இருக்காரு? உடம்பு பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் தேவலாம், அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. சரி, சந்தோஷம் மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள,
நானே கல்யாணம் எப்படி நடந்தது நல்லா சிறப்பாக நடந்ததான்னு கேட்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் நீங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எப்படி இருக்காருன்னு கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. அட நீங்க வேற மாமா, ராணி கல்யாணம் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நான் கிளம்பி வந்திருப்பேன். நேற்றுக்கு நைட்டு நான் பேசும்போதே நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. எங்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ சரியாக பேசலை. அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாயிருச்சு மாமா. கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அர்ச்சனா பக்கத்தில் இருக்காளா? இருக்கா மாமா, இதோ கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம். அர்ச்சனா, இந்தா உங்க அப்பா ஃபோன்ல. ஹலோ அப்பா, ஏன்பா நீங்க யாரும் கல்யாணத்துக்கு வரல? ஃபோன்ல யாரு? உன் மாமனாரா? நேற்று ராத்திரி ஏதோ குழப்பமா பேசுனீங்களே, என்னாச்சு ஏதாச்சு, கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சான்னு விசாரிச்சார். நானும் நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லி விட்டேன். நல்ல காலம். நேற்று ராத்திரி அவங்க வீட்டு வாசலில் நகைக்காக காத்துட்டு இருந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? என்னடா சொல்ற? நகை வாங்கத்தானே போனோம், அவங்க இல்லாததுனால வந்துட்டோம். இருந்திருந்தா வாங்கிட்டு தானே வந்திருப்போம். இல்லடா, நகை வாங்குறதுக்காக தான் போகணும். இருந்தாலும் நான் முழு மனசோட வரல, வேற வழியே இல்லாம தான் வந்தேன். ஆமா சிவா, அவங்க வீட்டு வாசல்லே நின்று அவங்க வீட்டு பொண்ணுக்கே அவங்க வீட்டு நகை வேண்டாம், இதுக்கு மேலே அர்ச்சனா உடம்புல ஒரு பொட்டு நகையாக இருந்தாலும் அது நான் சம்பாரிச்சு போடுறதா தான் இருக்கும் கம்பீரமாக சொல்லிட்டு வந்தவன் நான். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு உங்கள் வீட்டு நகையை தாங்கன்னு நான் கேட்டிருந்தா என் கௌரவம் என்ன இருக்கும்? இருந்தாலும் ராணியோட கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேற வழியே இல்லாமல் அந்த நகையை திரும்பி வாங்கிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். நான் வந்து நகையை கேட்டிருந்தா கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷமா எடுத்து கொடுத்துருப்பாங்க. ராணி கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கும். ஆனால் நிச்சயமா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன்டா. வரதட்சணை வாங்கிட்டுமேங்கிற மன உறுத்தல் என்னை காலம் முழுக்க சாகடிச்சிருக்கும். நல்ல காலம். நந்தினி நல்ல நேரத்தில் வந்து கடவுள் மாதிரி என்னை காப்பாத்தினா. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரிஞ்சுதான் அர்ச்சனா நகையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து உனக்கு தெரியாம கொடுக்க சொன்னாங்களா? நல்ல வேளை இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பொண்டாட்டி நகையை வாங்கினா அந்த குற்ற உணர்ச்சியில தவிக்கணுமோன்னு நினைக்கிற புருஷன் அதே நகைய புருஷனுக்கு தெரியாம திருப்பி கொடுத்து அவன் மானத்தை காப்பாத்துன பொண்டாட்டி. இந்த விஷயத்தை என்னால எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு தெரியலையே. மாமா மாமா, வா காவியா, என்ன இவ்வளவு லேட்டா வர? தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேன். ஆனா உள்ள வர நேரத்துல முக்கியமான போன், அதான் அந்த வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வரேன். அது சரி, எங்க நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளவும் மாமனார் மாமியார்லாம் காணோம். இன்னைக்கு நிறைய முகூர்த்தம் மாமா. ஆளாளுக்கு ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்றோம். செரி ஃபாரின் போயிருக்காரு, அதான் நான் மட்டும் வந்தேன். செல்வம், ராணி கூப்பிட்றா வாங்க. இந்த வந்துடுமா. அர்ச்சனா, என்னாச்சு? வா காவியா. ஒரு மாதிரியா இருக்க? நம்ம கோயம்புத்தூர் அத்தை வீட்டுக்காரருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சாம். ஐயோ, என்னாச்சு? இல்ல இப்ப பரவாயில்லையா? அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களா. நாங்க வேணா கிளம்பி வரட்டுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்களே கிளம்ப போறோம்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ மாமாக்கு ஒன்னும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி வா. நில்லுங்க, நான் போட்டோ எடுத்து. இருமா, யார் வந்திருக்க பாரு. வாமா. ஹாப்பி மேரிட் லைஃப். எங்களோட கல்யாண பரிசு. Thank you. இவங்க என் அண்ணியோட சிஸ்டர். போட்டோ எடு. சரி வா கவியா, சாப்பிட போலாம். உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா இருங்கண்ணா. என்னம்மா? என்னண்ணா, எல்லாரும் இருந்தப்ப நீங்க இல்ல. நீங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற சூழ்நிலையில நீங்க வந்தீங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஆனா வந்ததுல இருந்து நீங்க என்ன பார்க்கவே வரல. வந்தவங்கள உபசரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன மறந்துட்டீங்களா? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் வந்தோடனே தாலே கட்டினீங்க, அதுக்கப்புறம் வந்தவங்களை கவனிக்கணும்ல, அதானே முக்கியம். இல்லண்ணா, இந்த கல்யாணத்துக்கு நகை போடுறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னால அதை உணர முடியுது. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லைண்ணா? ராணி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் எந்த கஷ்டமும் படல. இன்னும் சொல்ல போனா தங்கச்சிக்காக செய்யறது ஒரு சுகமான சுமதான், அதுவும் ஒரு சந்தோஷம் தான். ஆக்சுவலா நகை வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையோட அமைஞ்சு போச்சு. என்னை தப்பா நினைக்காதீங்க.
இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் உங்களை தப்பா நினைச்ச காலெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு என் தங்கச்சி நல்லபடியாக வச்சு சந்தோஷமா பார்த்துக்கோங்க, அதுவே போதும். அண்ணி நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுங்க அண்ணி. நல்லா இருங்க. நல்லா இருங்கம்மா, ஏந்திரிங்க. அண்ணா அண்ணி நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட போட்டோல நிக்கணும். அந்த போட்டோ தான் நான் பெருசு பண்ணி வீட்ல மாட்டி வச்சுக்குவேன். சரி வா. ஏமா உங்க அண்ணா அண்ணி கூட போட்டோ எடுத்தாதான் வீட்ல மாட்டி வச்சுப்பியா? ஏன் நானு என் புருஷன் என் குழந்தையோட இருக்கிற போட்டோ எல்லாம் வீட்ல மாட்ட ஐயோ மாட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து நில்லுங்க வாங்க. ஏமா அவங்க தான் நிக்கணுமா, நாங்க நிக்க கூடாதா? ஐயோ மாமா நீங்க இல்லாமல நில்லுங்க மாமா. அப்புறம் நாங்க மட்டும் வெளியில நிக்கணுமா? நாங்க போட்டோல நிக்க கூடாது. மாமா நீங்க இல்லாமல வாங்க. அதானே பார்த்தா. வாமா வா வா. மாப்பிள்ள நீங்க இப்படி வாங்க, உட்காருங்க நீங்க 2 பேரும். மற்றவங்களும் அப்படியே வந்து நிக்கலாம், வாங்க. சார் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தா எப்படி சார் எடுக்க முடியும்? நான் மண்டபத்துக்கு வெளில போய் தான் சார் எடுக்கணும். கொஞ்சம் எல்லாரும் கிட்ட வாங்க. அப்படியே எல்லாம் க்ளோஸா இருங்க. ரெடி ரெடி.